வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல 100க்கு 100 பெற பயிற்சி செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் டிப்ஸ் டு அச்சீவ் சென்டம் இன் மேத்தமேட்டிக்ஸ் அதான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. சென்டம் எடுக்கிறதுக்கு பொதுவாகவே நம்ம கவலைப்படுறது இதுதான். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். சார் புக்கில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் தெரியும். ஆனால் அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்லப்படக்கூடிய தயாரிக்கப்பட்ட வினாக்கள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி கேட்குறாங்கன்னே தெரியலை. இதுதான் பல பேருடைய ஆதங்கமாக இருக்குது. சரி, இவைகள் எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று, டெஃபனிஷன்ஸ். தமிழில் வரையறைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு பாக்ஸ் மேட்டர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சாப்டர்லேயும் நிறைய இடங்களில். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இது நோட். இந்த மாதிரி நோட்னு கொடுத்துருப்பாங்க. தமிழில் குறிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மூணாவது, இந்த மாதிரி ஒரு ஐக்கான். இது முன்னேற்ற சோதனை. இங்கிலீஷில் ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருந்தும் கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தது, இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இது சிந்தனைக்களம், திங்கிங் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதிலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தாப்புல அஞ்சாவது, ஓல்டு டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஸ்கோர் புக். ஓல்டு டெக்ஸ்ட் புக்ஸ்னால் பழைய பாட புத்தகங்கள். அப்புறம் ஸ்கோர் புக், அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இவைகளில் இருந்தும் கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ இப்போ இந்த 5 விஷயங்களை பற்றி தான் மெயினாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா பார்த்து அதுக்கான எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டெஃபனிஷன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்கள், முதல் சாப்டரில் நான் இந்த ஒரு டெஃபனிஷனை கொடுத்துருக்கேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான டெஃபனிஷன். தமிழ் மீடியம் பையங்க கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்கிறதுக்கான ஒரு வரையறை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வரையறைகளையே நீங்கள் படிச்சுக்கணும். இதையுமே நம்ம 2 மார்க்ஸில் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் முக்கியமானது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஆல்சோ நோட் தட் ஏ கிராஸ் நல் செட் ஈக்குவல் டு நல் செட். தமிழ் மீடியம் பையங்க ஏ கிராஸ் நல் செட்டுங்கிறது நல் செட் ஆகும். இது ஒரு முக்கியமான கருத்து. இந்த மாதிரி முக்கியமான கருத்துக்கள் இந்த டெஃபனிஷன்ஸில் இருக்கும். இவைகளை நாம் முதல்ல நல்லா படிச்சுக்கணும். அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது இந்த நோட், குறிப்பு அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த குறிப்புங்கிறது அந்த பாக்ஸ் இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன். இது ஏன் சார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற வருடம் அதாவது 2025 ஏப்ரல் பப்ளிக்கில் கேட்ட அந்த ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் இது தான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருந்தது. ஏன்னா இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதான் கொடுத்துருக்குறாங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் செட் சச் தட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ, then the total number of functions that exist from A to B is Q power P. இதையே கொஸ்டினை அப்படியே மாற்றி கேட்டிருந்தாங்க B to A. தமிழ் மீடியம் இங்கே பாருங்கள், முடிவுறு கணங்கள் ஏயிலிருந்து பிக்கு என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ எனில் ஏ மற்றும் பிக்கு இடையேயான மொத்த சார்புகளின் எண்ணிக்கை Q பவர் P. பியிலிருந்து ஏக்குன்னு கேட்டாங்க, மற்றும்னு கொடுக்கல, பியிலிருந்து ஏக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது ஒரு விவாதத்துக்குரிய கேள்வியாக போயிடுச்சு லாஸ்ட் இயர். ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த நோட்டில் இருந்து கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் இல்லாமல் இப்படியும் சில நோட் இருக்கும். அதாவது எந்த நோட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் சில பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல் ரிலேஷன். தமிழ் மீடியம் பையங்க பாருங்கள், இன்மை உறவு. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு உறவில் உறுப்புகள் இல்லைன்னா அது இன்மை உறவு. எ ரிலேஷன் விச் கண்டைன்ஸ் நோ எலமெண்ட் இஸ் கால்டு நல் ரிலேஷன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களே நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அப்புறம் டூ யூ நோன்னு போட்டு சில இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? இதில் பாருங்கள், என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ, தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி இஸ் 2 பவர் பி கியூ. இந்த பி கியூக்கு பதிலாக எம்என்னு கொடுக்கலாம், எக்ஸ் ஒய்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி கூட கேள்விகளை கேட்பாங்க. அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது முன்னேற்ற சோதனை, ப்ராக்ரஸ் செக். பார்த்தீங்களா, இது செகண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்குறேன். இதில் பார்க்கையில் நமக்கு சாதாரணமாக தெரியும். ஒன்றும் இல்லை சார், சாதாரண கேள்வி மாதிரி. இதில் இந்த மூணாவது கேள்வி பாருங்கள். இஃப் டிஎன் இஸ் த nth டேர்ம் ஆஃப் அன் ஏபி தென் T2n மைனஸ் டிஎன் இஸ் டேஷ். இந்த கணக்கை நம்ம செஞ்சு பார்க்கணும். பட் இதை நம்ம அந்த நேரத்தில் போய் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே செய்து பார்த்துருந்தா இதுகள் ஈஸியாக இருக்கும். தமிழ் மீடியம் இப்போ எங்கே பாருங்கள், டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில்
T2n மைனஸ் Tnஇன் மதிப்பு. இதுக்கான விடைகள் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கூட்டுத்தொடர் வரிசைக்கு நமக்கு தெரியும் இல்லையா? என்ன பொதுவான சூத்திரம்? ஏபிக்கு a + n-1 × d. அதை பயன்படுத்தி நம்ம செஞ்சு பார்க்கணும். சரி, இந்த ப்ராக்ரஸ் செக்கு, திங்கிங் கார்னர் இதுகளுக்கெல்லாம் விடைகள் இருக்குதா சார்? இருக்கு. நீங்கள் நெட்டில் தேடினாலுமே கிடைக்கும். அல்லது உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுகளுக்கு PDF ஃபார்மாக விடைகள் இருக்கு. நீங்கள் உங்கள் ஆசிரியர் மூலமாக அதை நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். ரைட். அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது 4வது திங்கிங் கார்னர், சிந்தனை களம். பார்த்தீங்களா? இந்த களம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சாதாரண கொஸ்டின் மாதிரி இருக்கும். த நம்பர் ஆஃப் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க. இஸ் டேஷ்னுட்டு. தமிழ் மீடியம் பையங்க பாருங்கள், அதே மாதிரி தான். x³ + x² - 10x + 8 x⁴ + 8x² - 9 என்ற கோவையின் விலக்கப்பட்ட மதிப்புகளின் எண்ணிக்கை. இதுக்கு முதல்ல நீங்கள் இந்த டெஃபனிஷன் படிக்கணும். விலக்கப்பட்ட மதிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண பிறகு டினாமினேட்டரில் எந்த வேல்யூ போட்டால் 0 வருதான்னு பார்க்கணும். தமிழ் மீடியம் பையங்க இதை சுருக்கின பிறகு அதுக்கப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புக்கு எந்த மதிப்பு போட்டோம்னா 0 வருதோ அதான் நமக்கு என்னது? விலக்கப்பட்ட மதிப்பு. ஸோ நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் குழப்பிக்குவாங்க. நெட்லேயே நிறைய தப்பாலாம் கொடுத்துருக்காங்க. சிலர் 4ன்னு கொடுத்துருக்காங்க, சிலர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 2மே கிடையாது. ஆன்சர் 1. அது எப்படி சார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா? நியூமரேட்டரை நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதை சிந்தட்டிக் டிவிஷனில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணையில் x² அதை x² யூன்னு வச்சுக்கிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. அதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த x-1ம் x-1ம் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் x² + 9 x + 1. x² + 9 நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா ரியல் வேல்யூஸ் கிடைக்காது. ஏன்னா இது ரியல் வேல்யூஸ் வச்சு தான் நமக்கு இந்த டெஃபனிஷனே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ x = -1. அப்போ எண்ணிக்கைன்னு கேட்டால் 1. தமிழ் மீடியம் பையங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். தொகுதியை நான் காரணிப்படுத்தியிருக்கேன். தொகுமுறை வகுத்தல்ல பகுதியை சாதாரணமாக x²² வச்சுக்கிட்டு காரணிப்படுத்துகிறேன். இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கிடைக்குது. x-1 அடியாயிடுது இல்லையா? அப்போ அடுத்து நமக்கு என்ன இருக்குதோ அதை 0க்கு சமப்படுத்தினா விடை xக்கு -1ன்னு கிடைக்கும். அதாவது விலக்கப்பட்ட மதிப்புகளின் எண்ணிக்கை 1 தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு. சில மாவட்டங்களினுடைய திருப்புதல் தேர்வுகள்லையும் இதை கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன சார்? இந்த ஓல்டு டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஸ்கோர் புக், பழைய பாட புத்தகங்கள் மற்றும் ஸ்கோர் புக்னு சொன்னீங்களே. ஸ்கோர் புக்னா நம்ம சாதாரண ஸ்கோர் அந்த வேர்டு இல்லை. இந்த ஸ்கோருக்கு அர்த்தம் பாருங்களேன். இது 2015 அதாவது இப்போ இருக்கிற புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகத்துக்காக வெளியிடப்பட்ட ஒரு புஸ்தகம். இது யாரால் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளிக்கல்வி இயக்ககத்தினால வெளியிடப்பட்டிருக்கு. இந்த SCORE அதுக்கு விரிவும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சொல்யூஷன் டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸு, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, ரேட்டிங் ஆஃப் கொஸ்டின்ஸு, எவாலுவேஷன் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு. இதே தான் தமிழில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி வினாக்கள் தீர்வு, தயாரிக்கப்பட்ட வினாக்கள், குறிக்கோள் வினாக்கள். குறிக்கோள் வினாக்கள்னால் வேறு ஒன்றும் இல்லை, அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்னா அந்த 4 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ABCD அந்த மாதிரி. அப்புறம் வகைப்படுத்தப்பட்ட வினாக்கள், இது 2 மார்க், இது மாதிரி 5 மார்க்கு. அடுத்தாப்புல மாதிரி வினாக்கள், இது எல்லாமே. சார் இதெல்லாம் இப்போ எங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும்? கவலையப்படாதீங்க, இவைகளும் PDF ஃபார்மில் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டால் 90% கணித ஆசிரியர்கள் இந்த PDF ஃபைல் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இல்லைனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இப்போ அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது சில பொதுவான குறிப்புகள். அது என்ன சார் பொதுவான குறிப்புகள்? பார்ப்போம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதில் நான் உன்னை பற்றி சொல்லவே இல்லை. ஆக்டிவிட்டி, செயல்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒவ்வொரு சாப்டர்லேயும் இருக்கும். சார் இதுலேருந்துலாம் எப்படி சார் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், 4th சாப்டரில், அதாவது ஜியாமெட்ரி வடிவியலில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு இது. பிதாகரஸ் தேற்றத்துக்கு அப்புறம் உள்ளது. பிதாகரஸ் தேற்றத்துக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க இந்த செயல்பாடு. இந்த ஆக்டிவிட்டியை வச்சு 2019ஆம் வருஷம் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சரி, இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா சார்? இந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. 2 கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், இப்போ 3, 5ன்னு எடுத்துங்க. அந்த மாதிரி அதனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. அதை ஆட் பண்ணுங்கள். அது என்ன ஃபார்மில் இருக்கும்? ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும் இல்லையா? P/Q ஃபார்மில். அந்த டினாமினேட்டரோட ஒரு 2 கூட்டுங்க. இப்போ இந்த PQ + 2 பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிதாகரஸ் ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிதாகரஸ் மும்மைகள்னு அந்த மாதிரி இருக்கும்.
பிதாகோரியன் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு தான் கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பையங்க பாருங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை, 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் 3, 5ன்னு கூட எடுத்துக்குவோம். அவற்றினுடைய கூடுதலை பார்த்தீங்கன்னா அது ஒரு பின்னமாக கிடைக்கும். இப்போ இந்த தொகுதி, பகுதி, அப்புறம் பகுதியோட 2 கூட்டினா இந்த 3 எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து வேற ஒன்றும் இல்லை, பிதாகரன் முமைகளாக இருக்கும். பிதாகரசனுடைய முமைகள் பற்றி நம்ம தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரைட்டு. இப்போ இதை வச்சு கேட்டிருக்கிற அந்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். P, Q இரு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் மற்றும் P + Q, PQ, X ஆகியன பிதாகரஸ் 3ன் தொகுதி எனில் Xன் மதிப்பை காண்க. இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ், இஃப் P, Q are 2 consecutive odd numbers and P + Q, PQ, X are Pythagorean triples, then the value of X. ரைட்டா? இதில் என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைப்பா, P ஒற்றைப்படை எண்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ P + Q, PQ இல்லையா, P + Q சம்முங்கிறது தொகுதி, ப்ராடக்ட்டுங்கிறது பகுதி. இப்படிங்க வச்சுக்க. P + Q is the numerator, PQ is the denominator. இந்த எக்ஸுங்கிறது என்னவா இருக்கும்னா, இந்த PQவோட 2 ஆட் பண்ணால் என்னவோ அதான் இருக்கும். பிதாகோரியன் ட்ரிபிள் கிடைக்கும். உங்களுக்கு நான் புரியபடி சொல்லட்டா? இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் பாருங்கள். PQ அப்படிங்கிறது கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். P + Qங்கிறது அந்த ஆட் பண்ண அந்த ரிசல்ட் இருக்கும் இல்லையா, அதனுடைய நியூமரேட்டர். PQங்கிறது டினாமினேட்டர். எக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த PQவோட 2 ஆட் பண்ணணும், 2ங்கிற நம்பரை ஆட் பண்ணால் கிடைக்கிறது. இதுதான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQ + 2. இதுதான் இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கிரியேட்டிவ் ஒன்வேர்டு. ரைட்டு. அடுத்தாப்புல பாருங்களேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமால. இது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம், ஏதோ ஸ்லோப்பை பற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாதா அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்ப முக்கியம். இஃப் எ லைன் வித் ஸ்லோப் m நாட் ஈக்குவல் டு 0 மேக்ஸ் எக்ஸ் இன்டர்செப்ட் டி. வழக்கமாக நமக்கு ஒய் இன்டர்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இன்டர்செப்ட். தென் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் இஸ் ஒய் ஈக்குவல் டு m × x - d. இதான் ரொம்ப முக்கியம். வழக்கமாக இருக்கையில் நமக்கு எப்படி கொடுப்போம்? y = mx + c. இது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுத்தா y = m × x - d. தமிழ் மீடியம் பையங்க பாருங்கள், ஒரு கோட்டின் சாய்வு m நாட் ஈக்குவல் டு 0 மற்றும் x வெட்டு துண்டு d எனில் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு y = m × x - d. இதுதான் ரொம்ப முக்கியம், m × x - d. ஸோ இந்த மாதிரியும் சில கேள்விகள் இது ஒரு தரம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் படிக்கணும்னா நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸில் உள்ள முக்கியமான இந்த குறிப்புகளை எல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கணும், படித்து வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்தாப்புல பாருங்களேன். இந்த மாதிரி சில கேள்விகள், அதாவது பார்க்குறதுக்கு நம்ம புக்கில் உள்ள கொஸ்டின் மாதிரியே இருக்கும், ஆனால் புக்கில் உள்ள கொஸ்டின் இல்லை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இஃப் எ லெட்டர் இஸ் chosen at random from English alphabets A, B, C, etc. Z, then the probability that the letter chosen succeeds X. இதே மாதிரி கொஸ்டின் புக்கில் இருக்குது, புக் பேக் எக்ஸசைஸில். அதில் ப்ரொசீட்ஸ்ன்னு இருக்கும், இங்கே என்ன இருக்குது? சக்சீட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சக்சீட்ஸ்ன்னு அதுக்கு அப்புறம் எக்ஸுக்கு அப்புறம் என்னென்ன லெட்டர்லாம் வருங்கிறத பார்க்கணும். அப்போ என்னெல்லாம் வரும்? ஒய்யும் இசட்டும். அப்போ அதுக்கு தக்கனவாறு ஆன்சர் மாறுபடும். தமிழ் மீடியம் பையங்க பாருங்களேன். ஆங்கில எழுத்துக்கள் A, B, C, etc. இசட்டில் இருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு பிந்தைய எழுத்துகளில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு. நமக்கு புக்கில் இந்த இடத்துல முந்தையன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஏமாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரே ஒரு எழுத்தில் ஏமாற்றிட்டாங்க நம்மளை இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் அவசரமாக புக்கில் உள்ள ஆன்சர் படி போடுவோம். என்ன போடுவோம்? 23/26ன்னு போடுவோம். கிடையாது. அப்போ இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் நீங்களும் கவனிச்சிங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ எக்ஸுக்கு அப்புறம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 2 தான். அப்போ 2/26 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/13. அதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? அப்போ இந்த மாதிரி சில ஒன்வேர்டு நிறைய இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்லையும் லைட்டாக ஒரு வேர்டை இது பண்ணி அல்லது ஒரு நம்பரை மாற்றி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது, இதை தவிர சார் நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் தவிர வேறு எதுலெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், அடுத்தது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக தரவாக வச்சுக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் பொதுவாக சொல்லுவாங்க யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து ரொம்ப கேட்குறது இல்லை அப்படின்னு. ஆனாலும் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, கேட்கக்கூடாதுங்கிற எதுவும் கிடையாது. அடுத்தாப்புல பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் சின்ஸ் 2020. சார் எங்கள்கிட்ட இப்போ கடந்த 4 வருஷமாக தானே இருக்குது, அதில் உள்ளது தானே பேட்டர்ன், கரெக்டு தான். ஆனால் இந்த 2020க்கெல்லாம் பழைய அந்த கொஸ்டின்லலாம் அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு இருக்கும். ஸோ அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு வேறு புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸை பார்க்கணும் நம்ம 2020 நம்ம எல்லா கொஸ்டின்ஸையுமே பார்க்க ஆரம்பிக்கணும். சரி, அடுத்தாப்புல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேங்க் கலெக்ஷன்.
ஒவ்வொரு மாவட்டத்து வினாத்தாள்களையும் கலெக்ஷனாக நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க, நிறைய ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க. அதுகளையுமே நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இதுலேயே இன்னொன்று நான் சொல்லலை, பிடிஏ அப்படின்னு. அந்த பிடிஏங்கிற புக்கு வந்து அதில் ஏன் நம்ம சொல்லலை அப்படின்னா, இது புதிய மாடல் கொஸ்டின் பேங்கில் இல்லை, பழைய மாடல்லையே இருக்குது. அதை பற்றி நான் சொல்லலை. பட் அதுலேயும் சில கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்து உங்களுடைய டீச்சர்ஸ்ட்டை வாங்கி பாருங்கள். தமிழ் மீடியம் பையங்க உங்களுக்கும் அதே தான். எடுத்துக்காட்டு கணக்குகள் நல்லா பார்க்கணும், பயிற்சி கணக்குகள், அழகு பயிற்சி கணக்குகள், அப்புறம் 2020 கேட்கப்பட்ட அரசு பொதுத் தேர்வு வினாக்கள். அதுக்கப்புறம் என்ன சார் பார்க்கணும்னா, மாவட்ட வாரியாக வினாத்தாள் தொகுப்பு. இப்போ இந்த மாவட்டம் இப்போ ஃபஸ்ட் டிவிஷன் நடக்குது அல்லது ஆஃப் வழி நடக்குதுன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கொஸ்டின்ஸை ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, பிடிஎஃப் ஃபைலாக. அதுகளையும் நம்ம பார்த்து அதில் நமக்கு எந்தெந்த கொஸ்டின் தெரியாது, எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம், இந்த கொஸ்டின் வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் உங்கள் ஆசிரியர்கள்ட்ட என்ன பண்ணிக்கலாம், கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்தலாம். வேறு என்னென்னலாம் நாங்கள் கவனமாக இருக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஒன் வேர்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. ஒவ்வொரு கணக்குக்கான தீர்வு அந்த சொல்யூஷன் எழுதி முடித்த உடனே ஒரு கோடு போட்டுருங்க. அதே மாதிரி கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, அளவு திட்டம் ஸ்கேல் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள், தீர்வு எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள், சொல்யூஷன். அதே மாதிரி ஜியாமெட்ரியில் அந்த டேஞ்சன்ட் லெங்த் எல்லாம் கேட்டால் அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட்டை எழுதியிருக்கீங்களா. இதே மாதிரி அளவியல் பாடத்துலலாம் வரையில் அந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, சென்டிமீட்டர் க்யூபு, யூனிட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா அதிலெல்லாம் நம்ம கவனக்குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சென்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு, த ஃபயர் இன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சரி சார், இவ்வளவும் பார்த்தாச்சு, எங்களுக்கு உறுதியாக சென்டம் வந்துடுமா சார், அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக நம்ம முயற்சிக்கு பலன் இருக்கும். எனவே தான் நமது ஐயன் வள்ளுவன் சொன்ன இந்த குறளோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். Though fair divine should make your labor vain, effort its labors sure reward will gain. என்ன சார் அர்த்தம்? தெய்வத்தால் ஆகாதெனினும், கடவுளாலேயே முடியாது, கடவுள் நினச்சிட்டாரு இது கடவுளாலேயே செய்ய முடியல அல்லது தலைவிதியாலேயே முடியலை அப்படின்னாலும் நம்ம முயற்சி செய்திருக்கோம் இல்லையா, அதுக்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 100 எடுக்கலை அப்படின்னாலும் 98, 99, 90க்கு மேலே எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். என்ன மாணவர்களே, சென்டம் எடுக்க தயாராகிட்டீங்களா? வாழ்த்துகள்.